சர்ப்ரைஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல். ஜாப் வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிஇடியோட நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/9/2025 அன்னைக்கு லாஸ்ட் டேட். எடிட் பண்ண கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அப்பதான் நம்மளால எடிட் பண்ண முடியும். தப்பு இல்லாம அப்ளை பண்ணுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லா ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் என்னங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து தனித்தனியா தான் அப்ளை பண்ணணும். தனித்தனியா அமௌண்ட் 600 பே பண்ணணும். எஸ்சி கேட்டகரி இந்த மாதிரி பிசிக்கல் ஒரு பர்சன் அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. ரூ. 300 தான். அதில் பாதி தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் போயிட்டு அப்ளை நவ்வுன்னு லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேப்பர் 1 அப்ளை பண்ணுறோமா, பேப்பர் 2 அப்ளை பண்ணுறோமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1னா கிளாஸ் 1 to 5 தான் எடுக்க முடியும். பேப்பர் 2னா 5 to 8 வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி எக்ஸாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்ளை நவ்வுன்னு இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உள்ளே போகும். ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க இல்லையா, அதை நம்ம வந்து மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கரெக்டான மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஓடிபி வரும். ரெண்டுமே வெரிஃபை பண்ணணும். மெயில் ஐடி ஃபஸ்ட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் வெரிஃபை மெயில்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். சென்ட் பண்ண சொல்லுது. எஸ் சென்டுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். உங்கள் ஃபோனில் பார்த்து அந்த 4 நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கீழே இருக்குங்க இல்லையா ப்ளூ கலர், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும். அடுத்தது ஃபோன் நம்பருக்கும் இப்படி தான் வரும். வெரிஃபை ஃபோன் நம்பர்னு கொடுங்க. நார்மல் மெசேஜில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி 4 நம்பரையும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, இமெயில் ஐடி வெரிஃபைன்னு வந்துருச்சு. அடுத்தது ஃபோன் நம்பரும் இதே மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் வெரிஃபைடுன்னு வரும். அதையும் சப்மிட் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகுது, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகேன்னு கேட்கும். இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜ். அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே முன்னாடி இருக்கும். ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க இல்லையா, அது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை 1 by 1 பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி 1 by 1 நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க. அண்ட் ஆப்ஷன் லாங்குவேஜ் அப்ளை ஹியர்னு இருக்குங்க இல்லையா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. தமிழா, தெலுங்குவா, மலையாளமா, கன்னடா, உருதுவான்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்னு கிளிக் பண்ணிக்குவோம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகும் அப்ளிகண்ட்டோடது. அண்ட் ஃபஸ்ட்டு உங்கள் பேரை வந்து டைப் பண்ணிக்கோங்க கேப்ஸில். அண்ட் இனிஷியலை பின்னாடி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜெண்டர் வந்து ஃபீமேலா மெயிலான்னு கேட்குது. நீங்கள் ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க, மெயில்னா மெயில் கொடுத்துருங்க. அடுத்தது வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கார்டுன்னு கேட்டிருக்காங்க. பேன் கார்டுனா பேன் கார்டு, ஆதார்னா ஆதார், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பேன் கார்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஃபோட்டோ ஐடியோட கார்டு நம்பர் கேட்குறாங்க. பேன் கார்டு நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணணும். அது ஆதார் நம்பராக இருந்தால் அந்த ஒரு 12 நம்பரும் நம்ம டைப் பண்ணணும். அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதை பார்த்து அப்படியே நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோங்க அப்படின்னா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேமையும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிஷியலை பின்னாடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேமையும் எழுதிட்டு அப்புறம் பின்னாடி இனிஷியல் போட்டுக்கோங்க. நேஷனாலிட்டின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்தியன் அதர்னு கொடுத்துருப்பாங்க. இந்தியனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டேட்னு இருக்கு இல்லையா, தமிழ்நாடுன்னு டைப் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீஜன்னு கேட்டிருக்காங்க. ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்துவனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிந்துன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே இன்னும் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து என்ன கம்யூனிட்டியோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்க அப்படின்னா கீழே நிறைய கம்யூனிட்டி காட்டும். பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி போட்டுக்கோங்க. எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கேட்குது. செலக்ட் த கரெக்ட் கம்யூனிட்டின்னு கேட்குது. கரெக்டானு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு கீழே கேட்குறாங்க.
அந்த சப் டைட்டில் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, சப்காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அதில உங்க கேட்டகரியில என்ன சப்காஸ்ட்டோ அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கவர்மெண்ட்ல இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டான்னு கேட்குறாங்க. எஸ் இஷ்யூடு பை தமிழ்நாடுன்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அத நீங்க ஏரோ மார்க் இருக்குங்க இல்லையா? அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ காட்டும். எஸ் இஷ்யூட் இன் தமிழ்நாடுன்னு இருக்கும் இல்லையா? அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை யாரால ஆத்தன்டிகேஷன் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. தாசில்தார், இஷ்யூடு பை அப்படின்னு தலையாரி, தாசில்தார், டெப்யூட்டி தாசில்தார் அந்த மாரி இருக்கும் இல்லையா? அதுல நீங்க உங்க சர்டிஃபிகேட்ட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ குடுத்திருப்பாங்க. ஆத்தன்டிகேஷன் குடுத்திருப்பாங்க. அவங்கள கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னைக்கு இஷ்யூ பண்ண டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்ல அதையும் இருக்கும். அத பக்கத்துல எடுத்து வச்சுட்டு கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்புறம் கம்யூனிட்டி நம்பர் கேட்டிருக்காங்க. இப்ப புதுசா இ-சேவையில குடுத்த சர்டிஃபிகேட்டா இருந்தா டிஎன் நம்பர்ன்னு ஆரம்பிக்கும். அத ஃபுல்லா டைப் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்க அப்படின்னா, செக் பாக்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் அப்படி குடுத்துருக்காங்க. 2யுமே கிளிக் பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் ரோல் பாக்ஸ்ல இருக்கு இல்லையா? அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுல கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபுல் அட்ரஸ டைப் பண்ணிக்கோங்க. சிட்டி நேமையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்ட தமிழ்நாடுன்னு குடுத்துக்கோங்க. என்ன டிஸ்ட்ரிக்கோ அதுவும் குடுத்துட்டு பின் நம்பர் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பக்கம் 2மே ஒரே மாரி அட்ரஸா இருந்தா 2யுமே செக் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டிசபிள் ஒரிஜினேட்டிவ் பெர்சன்ட்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் குடுத்துக்கோங்க. நோனா நோ குடுத்துக்கோங்க. அப்படி எஸ்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இல்லைன்னு குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு சப்மிட்ன்னு குடுத்துருங்க. அடுத்ததுக்குள்ள போகும். குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு 10த் 10த் முடிச்சுட்டு 12த் முடிச்சிருக்கீங்களா? டிப்ளமோ 4 இயர்ஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இங்க முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்காங்க இல்லையா? என்னென்ன குவாலிஃபிகேஷன்னு. இதுல எது உங்க குவாலிஃபிகேஷனோ அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 10த் மார்க் ஷீட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்ட பார்த்து அந்த நம்பர டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மோட் ஆஃப் ஸ்டடின்னு கேட்டிருக்காங்க. பிரைவேட்ல முடிச்சீங்களா? ரெகுலர்ல முடிச்சீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க ரெகுலர்னா ரெகுலர் குடுத்துக்கோங்க. பிரைவேட்னா நீங்க பிரைவேட்ன்னு குடுத்துக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் போர்டுன்னு கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் போர்டு குடுத்துக்கோங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஸ்கூல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் போர்டுன்னு இருக்கு இல்லையா? அத தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சிபிசினா சிபிசில படிச்சீங்கன்னா அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டடி பண்ணியிருக்கீங்களான்னு. தமிழ்ன்னு குடுத்துக்கோங்க. ஸ்டடிட் இன் தமிழ்ன்னு. அடுத்தது மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அத உங்க சர்டிஃபிகேட்ல பார்த்து, மார்க் ஷீட்ட பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. எந்த இயர்ல முடிச்சீங்க? எந்த மந்த் முடிச்சீங்கங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ன்னு கேட்டிருக்காங்க. கிரேடுங்கிறது சிபிசிக்கு தான் வரும். மார்க் என்ன பெர்சன்டேஜோ 10த்ல அந்த மார்க்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மீடியம்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ன்னு போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சீங்கன்னா, இங்கிலீஷ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது 12த் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதே மாரியே தான் ஃபில் பண்ணணும். சர்டிஃபிகேட் நம்பர் ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது மோட் ஆஃப் ஸ்டடின்னு இருக்கு இல்லையா? மறுபடியும் அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பிரைவேட்டா, ரெகுலரா அப்படின்னு கேட்கும். ரெகுலர கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஆஃப் த நேம் கேட்டிருக்காங்க. அதையும் டைப் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போர்டுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடுன்னு குடுத்துக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு குடுத்துக்கோங்க. அடுத்தது லாங்குவேஜ்ன்னு கேட்குது. அதுவும் தமிழ்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, தமிழ்ன்னு குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா ஃப்ரெஞ்ச் இந்த மாரி முடிச்சிருப்பீங்களே, அவங்கலாம் நாட் ஸ்டடிட் இன் தமிழ்ன்னு குடுத்துக்கலாம். அடுத்து இதே மாரியே தான் அ மந்த் அண்ட் இயர் பாசிங் கேட்டிருக்காங்க. அதையும் கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பீரியட் ஆஃப் ஸ்டடின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷத்துலருந்து எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்ம 12த் முடிச்சத கரெக்ட்டா இங்க பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ன்னு குடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் 12த்ல கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம படிக்கும்போது 1200க்கு தான் எழுதியிருப்போம். அதே மாரி கரெக்ட்டா மார்க் ஷீட்ட பார்த்து டிவைட் பண்ணி கரெக்ட்டா போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மீடியம்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் படிச்சீங்கன்னா, தமிழ் மீடியம். இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எலிமெண்டரி டிபார்ட்மெண்ட்ல இந்த மாரி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆர் யூ இன் ஃபைனல் இயர்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் யூ இன் ஃபைனல் இயர்ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப தான் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, எஸ் ஆர் நோன்னு கேட்கும்.
இவங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துருவாங்க. நேம் ஆஃப் த டிகிரி கேட்டிருக்காங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, பிஎட் எஜுகேஷன் குடுத்துருப்பாங்க. அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் காலேஜ்ன்னு கேட்டிருக்காங்க. எந்த காலேஜ்ல முடிச்சிருக்கீங்களோ, அந்த காலேஜ டைப் பண்ணிக்கோங்க. மேஜர் சப்ஜெக்ட்ன்னு கேட்குறாங்க. நீங்க பிஎட்ல என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ, அந்த சப்ஜெக்ட்ட எழுதிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் யுனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி நீங்க படிச்சீங்களோ, அந்த யூனிவர்சிட்டிய டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் கேட்குறாங்க. ரெகுலர்ல யுஜிசி இன்ஸ்டிடியூஷனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் குடுத்துக்கோங்க. நோனா நோ குடுத்துக்கோங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்ன்னு கேட்டிருக்காங்க. அதே மாரியே தான். நீங்க எந்த வருஷம் பாஸ் ஆனீங்களோ, அந்த வருஷத்த போட்டுக்கோங்க. மந்த்தையும் எழுதிக்கோங்க. அந்த டிசில குடுத்துருப்பாங்க. கரெக்ட்டா பார்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் பீரியட் ஆஃப் ஸ்டடின்னு கேட்குறாங்க. 4 வருஷம் இல்லையா? எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் முடிச்சிருக்கோம்ன்னு கேட்டிருக்காங்க. அதையும் கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடின்னு கேட்குறாங்க. ரெகுலர்ல படிச்சீங்களா? இல்ல டிஸ்டிங்ஷன்ல படிச்சீங்களான்னு கேட்குறாங்க. ரெகுலர்னா ரெகுலர் குடுத்துக்கோங்க. பெர்சன்டேஜ் வந்து ஓவரால் மார்க் ஷீட்ல இருக்கும். அத பார்த்து கரெக்ட்டா எழுதிக்கோங்க. சாரி டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, மறுபடியும் டீட்டெயில்ஸ், ஸ்டடி டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, கீழ அடுத்தது வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டிப்ளமோன்னு குடுத்துக்கோங்க. எஸ் ஆர் நோன்னு குடுத்துக்கோங்க. நீங்க இப்ப தான் ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, டிப்ளமோ ஸ்பெஷல்ல முடிச்சிருக்கீங்களா? இல்லன்னா டீச்சர் ட்ரெய்னிங்ல முடிச்சிருக்கீங்களா? பிஎட் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்னவோ அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தா எஸ் குடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோ குடுத்துக்கோங்க. நாட் அப்ளிகபிள் குடுத்துருங்க. எந்த காலேஜ்ல முடிச்சீங்களோ, அந்த காலேஜ் நேம் டைப் பண்ணிக்கோங்க. என்ன யூனிவர்சிட்டியோ, யூனிவர்சிட்டியில தான் படிச்சீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோன்னு குடுத்துக்கோங்க. அடுத்தது இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த இயரே நீங்க குடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பீரியட் ஆஃப் ஸ்டடின்னு கேட்டிருக்காங்க. நீங்க எந்த வருஷத்துல ஆரம்பிச்சு, எந்த வருஷத்துல முடிச்சீங்களோ, அத நீங்க குடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து இப்ப படிச்சுட்டு இருக்கோமா, இல்ல படிச்சு முடிச்சுட்டோமான்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதே மாரி தான். ரெகுலர்லயா, பிரைவேட்லயா, டெஸ்டினேஷன்ல படிச்சோமா, ஓப்பன் யூனிவர்சிட்டில படிச்சோமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க எதுல முடிச்சிருக்கீங்களோ அத குடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பெர்சன்டேஜ். நம்ம மார்க் ஷீட்ல பார்த்தோம் அப்டின்னா, அதுல எழுதியிருப்பாங்க. அத நம்ம பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த செக் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணோம் அப்டின்னா, அடுத்த பேஜ்க்குள்ள போகும். அடுத்த பேஜ்க்குள்ள ஓப்பன் பண்ணா, அதுல வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. எக்ஸாமினேஷன் பர்ட்டிகுலர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன எக்ஸாமினேஷன் ஸ்டேட்ல, டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ட நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க ஏதாவது கிரைம்ல அப்ளை ஆயிருக்கீங்க அப்டின்னா, கேஸ் ஏதாவது இருக்குன்னா, எஸ்னா எஸ், நோனா நோ குடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து டிஸ்குவாலிஃபைட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இதுவரைக்கும் நீங்க ஏதாவது எக்ஸாம் எழுதி இந்த மாரி உங்கள ஏதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களா? கவர்மெண்ட் எக்ஸாம்க்குன்னு கேட்டுருக்காங்க. எஸ்னா எஸ் குடுத்துக்கோங்க. நோனா நோ குடுத்துக்கோங்க. அடுத்தது கடைசியில பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸாம் ஃபீஸ் வந்து ₹600 கேட்டுருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்ன்னு. நீங்க அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, கீழ வந்து செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா? பார்த்துட்டு அத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்டின்னா, டாக்குமெண்ட் அப்லோடுக்குள்ள போகும். 11 டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு என்னென்னங்கிறத பார்த்துட்டு, அத வந்து மினிமைஸ் பண்ணிட்டு, ஜேபிஜியா, பிடிஎஃப்பா அப்படிங்கிறத பார்த்துட்டு கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பேர் போட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம உள்ள டாக்குமெண்ட் அப்லோட்குள்ள போலாம். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொன்னையும் ஓப்பன் பண்ணி நம்ம மினிமைஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்க முடியாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, அத அப்லோட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபோட்டோன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 40 கேபிக்குள்ள இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஜேபிஜில தான் இருக்கணும். மேக்ஸிமமே 40 கேபிக்குள்ள தான் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அப்ளிகன்ட் சைன் வந்து 40 கேபி அதே தான் குடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிடிஎஃப்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 10த் மார்க் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் 500 கேபி தான். இதுவும் பிடிஎஃப்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 12த் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 500 கேபி பிடிஎஃப்குள்ள தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டூ ஃபைனல் செமஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செமஸ்டர்ல படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுல போனஃபைடும் சேர்த்து ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு இங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கன்சல்டேஷன் மார்க் ஷீட்டும், செமஸ்டர் வைஸ் 1 டூ 5 மார்க் ஷீட் செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் நம்ப வந்து இங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் 500 கேபிக்குள்ள பிடிஎஃப்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அதுவும் லைனா தான் 1, 2, 3, 5 அந்த மாரி சொல்லியிருக்காங்க. லைனா தான் நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நீங்க பிஎட் வந்து 4வது வருஷம் படிச்சுட்ருக்கீங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து போனஃபைட் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நம்ம முடிச்சிருந்தோம் அப்டின்னா, டிசில இருக்கும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ட. அத நான் அப்லோட் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்டின்னா, நீங்க இப்ப தான் படிச்சுட்ருக்கீங்க ஃபைனல் இயர் அப்டின்னா, கெசட்டட் ஆஃபீசர் யார்ட்ட இந்த மாரி நீங்க வந்து சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ கார்டு குடுத்துருக்காங்க இல்லையா? ஐடி கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட், பான் கார்டு இந்த மாரி எந்த டீட்டெயில்ஸ் இது குடுத்துருக்காங்களோ, ஏதோ ஒண்ணு நம்ம இங்க மென்ஷன் பண்ணா போதும். அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, 11 டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த 11 டாக்குமெண்ட்டும் கரெக்ட்டா நம்ப ஸ்கேன் பண்ணி, அப்லோட் பண்ணி, அதுக்கான கம்ப்ரஸ் பண்ணி நம்ப வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா உள்ள அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ ஃபுல்லா பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணியிருக்கோமாங்கிறத. அப்புறம் நம்மளால எடிட் பண்றதுக்கு அப்புறம் தான் டைம் தருவாங்க. அந்த டைம்ல தான் நம்மளால எடிட் பண்ண முடியும். அதுக்குள்ள நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ இருக்கிற இந்த 11 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டாங்கிற மாரி கேட்டிருக்காங்க. இந்த எல்லா பாக்ஸையும் ஒன் பை ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ பார்த்தீங்க அப்டின்னா, ஐ கன்ஃபார்ம் த அபோவ்ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எஸ் ஐ அக்ரி டூ ப்ரொசீடுன்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கீழ பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் கேட்கும். உறுதிமொழின்னு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டூ பேமெண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, அடுத்தது பேமெண்ட் போர்ட்டல்ல தான் ஓப்பன் ஆகும். ₹600 பே பண்ண சொல்லும். பேமெண்ட் இன் கேட்வேன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோட் மூலியமா. உங்களுக்கு டெபிட் கார்டு இருக்குன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குன்னா கிரெடிட் கார்டு போட்டுக்கோங்க. இல்லன்னா நெட் மூலியமா கூட நெட் பேங்கிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுல எதுவோ அத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது சர்வீஸ் சார்ஜோட சேர்த்து ₹25 ₹325 வந்து கேட்கும். அப்புறம் பே நவ் டூ சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குங்க இல்லையா? இதுல நீங்க எந்த கார்டுன்னு இருக்கோ அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்க டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். டைப் பண்ணிட்டு பேமெண்ட்ட பே பண்ணிடுங்க. இதே மாரியே தான் பேப்பர் 2வும் அப்ளை பண்ணணும். சேம் இதே மாரியே தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. 110 பேத்துக்கு மேல எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கீங்க. உங்க சப்போர்ட் இல்லன்னா, எனக்கு இவ்ளோ தூரம் வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்காது. நெறைய ப்ராப்ளம்ஸ்லாம் தாண்டி தான் இந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, இப்படிதான் அப்ளிகேஷன் எடிட்டா இல்ல மேக் பேமெண்ட்ன்னு கேட்கும். இந்த மாரி அப்ளிகேஷன வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video and support me. See you on the next video guys. Bye.